கனிமொழி எம்பி அவர்கள் அவங்க இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தொடர்ந்து விசாரிச்சு குற்றவாளியை போலீசார் கைது பண்ணியிருக்காங்க. ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் ஃபர்தரா ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. தண்டிக்கிறத சட்டம் உறுதி செய்யும், இதுல எந்த காம்ப்ரமைஸும் இருக்காது. ஆனா குழந்தைங்களுக்கான பாதுகாப்பு சூழல் இருக்குல்ல, இத நாம எல்லாருமே தான் சேர்ந்து உறுதிப்படுத்த முடியும்னு சொல்றாங்க. மக்கள் இவங்க சொல்ற விஷயத்த மட்டும் பாருங்க. எந்த கட்சி ஆட்சி இதெல்லாம் பார்க்க வேண்டாம். ஆக்சுவலா அவங்க கடைசியா சொன்ன இந்த விஷயத்தோட நான் உடன்படுறேன். எல்லாத்தையும் கவர்மெண்ட் பார்த்துக்கும், எல்லாத்தையும் போலீஸ் பார்த்துப்பாங்க. சிசிடிவி கேமரா இருந்தாலும் போதும், குற்றமே நடக்காது. இந்த மைண்ட் செட்ல இருக்காதீங்க. நாமளும் சேஃபா இருக்கணும். நம்ம வீட்டுல குழந்தைங்க இருக்குனாக்கா அந்த குழந்தைய நாம தான் முதல்ல பாதுகாக்கணும். நம்மளை தாண்டி சில விஷயம் நடக்குது பாத்தீங்களா, அப்ப மட்டும் தான் இது போல அரசு உதவி, காவல்துறை உதவின்னு தேவைப்படும். குழந்தைகளை அந்த அளவுக்கு நாம பாதுகாத்துட்டு இருந்தா பிரச்சனை பெருசா ஏற்படும், ஆரம்பத்தில் தவிர்க்க முடியும். ஆனா இதையும் தாண்டி சில விஷயங்கள் நடக்குதுனாக்கா அதுக்கு மக்களையும் பிளேம் பண்ண முடியாது. அவங்களுக்கு வாழ்க்கையில் 6 பிரச்சனைகள் இருக்கும் பாத்தீங்களா, அங்கங்க வேலைக்கு போயிட்டு தான் வீட்டுல சோறுலாம் இருக்கும். பட் முடிஞ்ச அளவுக்கு நாம இங்க பொறுப்போடு இருக்கலாங்க. நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா குழந்தைங்க மிஸ்ஸிங்னு கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆகுறது, ஏதோ ஒரு வேலையில இருக்குன்னு சொல்லிட்டு குழந்தைய ஈஸியா வெளியே விட்டுறது, விளையாட வச்சுட்டு போயிடுறது, இவங்க பாட்டு வேற ஏதோ வேலையில இருக்கிறது. அதுக்கப்புறம் குழந்தைங்க மிஸ்ஸிங் ஆகிற கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமாக பதிவாகும். ஸோ நம்மளோட பொறுப்பையும் உணர்ந்துப்போம். அதுக்கப்புறம் போலீஸையும் அரசையும் கை காட்டுறதை நம்ம எப்பவுமே தொடர்ந்து பண்ணுவோம். அதில் எந்த தப்பையும் அவங்கள சொல்ல முடியாது. பட் நம்மளும் பொறுப்போடு இல்லாமல் எல்லாத்துக்கும் அங்கன்னு கை காமிச்சா அதுதான் சரியா இல்லாமல் இருக்கும். அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கிளியராக இருக்கும் மக்களே. இந்த தர்மா இருக்கால, இவன் சார்ந்து போன கான்டென்ட் நம்ம ஒன்று சொல்லியிருந்தோம். இவனுக்கு உயிர் போயிடுச்சு, சம்திங் ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு செய்தி வராமல் இருந்தால் நல்லது அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அதுக்கான லைட்டாக சிக்னல் கிடைச்சிது. ஆனால் இது வரைக்கும் எதுவும் ஆகலைன்னு நம்புறேன். இந்த தர்மாவுக்கு திடீர்னு உடல்நல குறைவு ஏற்பட்டிருக்குங்க. அவனை ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க. ஏதோ வயிற்று வலின்னு சொல்லிட்டு அதுக்கு சிகிச்சை மட்டும் கொடுத்துட்டு இருந்திருக்காங்களாம். இதுக்கப்புறம் அவனை ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக பல பேர் அட்மிட் ஆன விஷயத்த போடுறாங்க செய்தியா, பட் டிஸ்சார்ஜ் ஆன விஷயத்த பல பேரும் போடலை. டிஸ்சார்ஜ்னா அவனை வீட்டிலாம் அனுப்ப மாட்டாங்க. ஹை ப்ரொஃபைல் கேஸ் ஆச்சு அவங்கள இருக்கிறது. அவனை கூட்டு போயிட்டு திரும்ப விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க. இதுதான் அப்டேட். இதை மைண்ட் வச்சுங்க.